பிரியாணியோட பார்ட் 3. ஸோ ஃபைனலி வந்து எல்லா மசாலாவும் போட்டு ஓரளவுக்கு பதத்துக்கு வரும்போது, இப்போ இந்த நெருப்பெல்லாம் அடக்கி நம்ம வந்து தம்முக்கு விட்டுறணும். ஸோ தம்முக்கு விட்டுற வீடியோலாம் நான் எடுக்கலை. ஏன்னா அதுக்கு இன்னும் லாங்கா போகும் அப்படின்றதுனால உள்ளேயே நிறைய விஷயம் செஞ்சுட்ருந்தாங்க. அது எடுக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருந்தேன். இன்னும் வெளில போகிற வேலைலாம் இருந்தது அப்படின்றதுனால, நான் தம்முக்கு விடுற நேரத்தில் வரையும் இல்லை, லாஸ்ட் மினிட் இருந்துட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி வெளில போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து சஹன் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பெரிய சஹனில் வந்து கறி சாப்பாடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவும் எடுத்து வச்சிட்டாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் மட்டன் கோலா உருண்டை அண்டு மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் தால்ச்சா, ஆனியன், இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல். பாருங்கள் மட்டன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிடும்போது பிரியாணி வேறு லெவல். ஸோ எங்கள் அக்கா இந்த மாதிரி தான் எனக்கு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது செய்கிற அக்கா இருக்காங்களா அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் எங்கள் குட்டி பசங்களை வச்சுலாம் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் எடுத்தேன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கசின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வச்சு நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி அந்த வீடியோமே உங்களுக்கு நாளைக்கு வந்து இதாகும் பாருங்கள். இன்றைக்கி மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, மட்டன் கிரேவி அண்ட் ஆனியன் தால்ச்சா, இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.